ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்து பேர் வந்துட்டு நாக் அட் த கேபின். இந்த படம் வந்துட்டு 2023 ஹாலிவுட்ல வெளிவந்திருக்கு. நம்ம WWE பட்டிஸ்டா இருக்காரு இல்லைங்க, அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, ஆள் நல்லாவே நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு இந்த வெட்டுக்கிளி எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில பிடிச்சி அடைச்சு வச்சிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு உன்னை நான் உயிரோட விட்டுருவேன், கவலைப்படாத, நான் ஜஸ்ட் படிக்கிறதுக்காக தான் பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது பின்னாடி. இந்த பொண்ணு வந்துட்டு திரும்பி பார்க்கறா. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தூரத்தில் நடந்து வராங்க. ஆளை பார்த்தா நல்லா ஹைட்டு வெயிட்டுமா பல்கா இருக்கான். ஆனா ஃபார்மலா ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல டீசெண்டா தான் இருக்காரு. அந்த ஆள் ரொம்ப பக்கத்துல வரும். இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு பயந்துட்டாங்க. அப்புறம் யாராச்சும் ஹெல்ப்புக்கு பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறா. ஆனா யாருமே இல்ல. அப்புறமா அந்த ஆள் வந்துட்டு இந்த பொண்ணு பக்கத்துலயே வந்துட்டான். வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்த சேர்ந்தவன் கிடையாது, நான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அம்மாவும் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த குழந்தை இருந்துட்டு தெரியாதவங்க கிட்டலாம் பேர்லாம் சொல்லக்கூடாது, அதுவும் இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. இவர் வந்துட்டு உங்க அப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, ஆனா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோமே, நம்ம தெரியாதவங்க இல்ல, நீ என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு கை கொடுக்குறான். இவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பச்சை குத்தி இருக்காங்க, இந்த பழங்கால எழுத்துக்களை எல்லாம். இந்த பொண்ணு பாட்டில நிறைய வெட்டுக்கிளி பிடிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்துட்டு இவன் பாக்குறான். பார்த்துட்டு நான் வேணா உனக்கு வெட்டுக்கிளி பிடிச்சு தர ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த குழந்தை சரின்னு சொல்ல இவனும் வந்துட்டு அந்த குழந்தைக்கு நிறைய வெட்டுக்கிளி பிடிச்சு தர ஹெல்ப் பண்றான். அந்த குழந்தை இவனு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இவனு கண்டுபிடிக்கிறான் அந்த குழந்தைக்கு ரெண்டு அப்பா அப்படின்ட்டு. ரெண்டு ஆம்பளைங்க மட்டும் இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இந்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு. இந்த குழந்தை இருந்துட்டு இவன்ட்ட என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே ஒரே ஒரு அப்பா தான், எனக்கு மட்டும் ரெண்டு அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியாம பேசிட்டு இருக்குதுங்க. பாவம் சின்ன குழந்தை தானே. இந்த குழந்தை இவனு பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு 3 பேர் கையில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க. யார் யார் வர்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு செம்பட்ட தலையா அப்புறம் 2 பொண்ணுங்க வர்றாங்க. இந்த குழந்தை இவன்ட்ட கேக்குதுங்க, யார் அவங்க, எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் இருந்துட்டு அவங்க ரொம்ப முக்கியமான வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறான். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை ரொம்ப பயந்துட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவன் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3 பேர் எந்த தப்பு பண்ணிடல, ஆனா இருந்துட்டு நீங்க கன்ஃபார்ம் இந்த முடிவு எடுத்தே ஆகணும், இது ரொம்ப முக்கியமான முடிவு அப்படிங்கிறான். அந்த குழந்தை வீட்டு பக்கத்திலே போயிருச்சு. ஆனா இவன் தூரத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன கத்துறான்னு பாத்தீங்கன்னா, உங்க அப்பா 2 பேர் வந்துட்டு எங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, அவங்க கிட்ட நீ தான் சொல்லணும், நாங்க இந்த உலகம் நல்லதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் எங்களை அலோவ் பண்ணலன்னா நாங்களே எங்க வழியில வீட்டுக்குள்ள வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த குழந்தையும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பயந்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள ஓடிடுதுங்க. போயிட்டு அவங்க அப்பாக்கள் 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியே ஒரு 4 பேரை பார்த்தேன், அவங்க இருந்துட்டு வீட்டுக்குள்ள வர்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க என்கிட்ட வந்து இந்த உலக வரலாறுலயே ஒரு முக்கியமான வேலைக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குதுங்க. இவங்க இருந்துட்டு இந்த குழந்தை விளையாடுறா போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்க 2 பேர் கதவு கிட்ட போயிட்டு, யார் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கதவுக்கு வெளியே இருந்துட்டு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க கதவு திறந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் பேச வேண்டியது இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இவங்க இருந்துட்டு நாங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், நீங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவர் இருந்துட்டு, இல்ல உங்களை பார்த்து தான் பேசி ஆகணும், இப்ப நாங்க 4 பேர் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க கிட்ட ஒருத்தன் பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறான். பார்த்துட்டு இன்னொருத்தனையும் கூப்பிட்டு என்ன காட்டுறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கையில பாரு எவ்வளவு மோசமான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காட்டுறான். இவங்க உடனே போலீஸ்க்கு டயல் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. ஆனா போனே போக மாட்டேங்குதுங்க. வெளியே அவங்க இருந்துட்டு கதவை ஓபன் பண்ணுங்க, நாங்க உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க. இவங்க இருந்துட்டு நீங்க இப்ப போலன்னா நாங்க போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்னதுக்கு வெளியே இருந்துட்டு ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க யாருமே போலீஸை கூப்பிட முடியாது, உங்க வீட்டு போன் வயர்லாம் நாங்க கட் பண்ணி விட்டோம், தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன குழந்தை இருந்துட்டு போன் எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா போன்லயும் டவரே இல்லைங்க சுத்தமா. வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு கம்மியான டைம் தான் இருக்கு, நீங்க உடனே ஓபன் பண்ணுங்க கதவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த குழந்தை இருந்துட்டு அவங்கள எல்லாம் பார்த்து பயப்படாம தைரியமா என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசதானே வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கையில எத்தனை ஆயுதம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு, இதெல்லாம் ஆயுதம்லாம் இல்ல, இதெல்லாம் வெறும் சாதாரணமான ஒரு பொருள் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளியே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டு சரியான கோபம் ஆயிட்டான், கதவை இப்ப திறக்கிறீங்களா இல்ல நாங்களே உடைச்சிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவன் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட கன் இருக்கு, வா உன் நெத்தியில வச்சு சொல்றேன் அப்படிங்கிறான். இவன் இப்படி சொல்றதை கேட்ட உடனே இவன் இருந்துட்டு இவன் பக்கத்துல போயிட்டு, என்ன கன்னு வச்சிருக்கியா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா இருக்குது, ஆனா அது இப்ப இங்க இல்ல, வெளியே கார் நின்றுட்டு இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனு கேட்கற மாதிரி மட்டும். வெளியே ஒரு செம்பட்ட தலையை இருந்தாங்க, அவர் வந்துட்டு சரியான கடுப்பாயிட்டான், நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க 4 பேர் சேர்ந்துட்டு. இவங்க 3 பேர் உடனே வீட்டுல திறந்து இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா சாத்திட்டு வந்துட்டு ஒரு ஓரமா நின்னுக்கிட்டாங்க. இந்த 4 பேரும் வீட்டுக்குள்ள வர்றதுக்காக எல்லா கண்ணாடி ஜன்னல் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு கதவு கிட்ட எதுவும் சத்தம் கேட்காதங்காட்டி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியே யாரும் இல்ல, நம்ம இப்ப வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்ட்டு இவன் ட்ரை பண்றான்.
பண்றாங்க. அப்ப கரெக்டா இந்த லேடி இருந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. வந்து கையில ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. இவர் இருந்துட்டு கையில ஒரு கம்பி எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறான். அப்ப கீழே விழுந்து மண்டையில சரியான அடிபட்டுருச்சு இவனுக்கு. அப்புறமா இவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். மயக்க நிலைமைக்கு போயிட்டான். இவங்க இவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த செம்பட்ட தலையா இருக்க இல்லைங்க, அவர் இருந்துட்டு வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டான். இவன் உடனே ஒரு கம்பி எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட போய் சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு இவன் பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய எடுத்து இவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க. வச்சுட்டு இதோட முடிஞ்சது, அவ்வளவுதான், விளையாட்டெல்லாம் ஓவரு அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன். அப்புறமா இந்த சின்ன குழந்தைங்களோட அப்பாக்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் இப்படி சேர்ந்து வாழ்றாங்கல்ல, இது பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல. இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க அப்பா அம்மா வந்து இவங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். அப்புறம் மறுபடியும் கதை கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சுட்டு இந்த குழந்தை பார்க்கறதுக்காக கார்ட்டூனை போட்டு விட்டு இருந்திருக்கான் இவன். அப்புறம் இவன் கிட்ட இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ஆனா இருந்தாலுமே இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு இவன் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யோ யாரா நீ, ஃபர்ஸ்ட் யாரா நீங்க எல்லாம், ஏன்டா எங்களை ஃபர்ஸ்ட் இப்படி கட்டி போட்டுருக்கீங்க, எங்களை கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவர் இருந்துட்டு சரி எல்லாரும் இங்க வாங்க, நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் உடனே அதை கேட்டு பதற ஆரம்பிச்சிட்டான். என்னடா நேரம் நெருங்கிருச்சு, எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு இவங்க முன்னாடி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பேரை சொல்றா. பேரை சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கலிபோர்னியால இருந்து வந்திருக்கேன், 5 வருஷமா நான் ஒரு நர்ஸா வேலை பார்த்திருக்கேன், நான் இவ்வளவு நாள் வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணி தான் உங்களை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதே போல இவனு வந்துட்டு அவன் பேரை சொல்லிட்டு நான் அந்த மாதிரி டீச்சரா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கடுத்து இந்த செம்பட்ட தலைவர் இருக்க இல்லைங்க, இவன் டர்ன் வரும்போது இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வந்தமா வேலையை முடிச்சுமா போனமான்ட்டு இல்லாம என்ன இவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இவன் இருந்துட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இவங்களுக்கு நம்ம மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும், அப்பதான் இவங்க நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அவனும் இருந்துட்டு அவனோட வரலாறு பத்தி எல்லாம் சொல்றான். அப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு அவளை பத்தி சொல்ல வரும்போது இவன் உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்றீங்க, நாங்க என்ன உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த ஜன்னல்ல கொஞ்சம் துணி போட்டு மூடி விடுங்க, என் கண்ணெல்லாம் கூசுது அப்படிங்கிறான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப சூரிய ஒளியெல்லாம் ஒத்துக்காது போல. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மெயின் மொட்டை இருக்காருல்ல, இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்துட்டு நாங்க இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அழிவுல இருந்து நாங்க காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த உலகம் அழியறதுல இருந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன். இவங்களுக்கும் ஒன்னும் சுத்தமா ஐடியாவே இல்லைங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இவர் இருந்துட்டு நீங்க 4 பேர் நல்லா மனநல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் இவர் இருந்துட்டு இவங்க பக்கத்துல வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், நீங்க உங்க 3 பேர்ல ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்கள கொலை பண்ணணும், இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அப்படி சூஸ் பண்ணலன்னா நீங்க 3 பேர் உயிரோடு இருப்பீங்க, ஆனா இந்த உலகமே அழிஞ்சிரும், இந்த உலகத்துல இருக்க அத்தனை மக்களும் அழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 3 பேர் மட்டும்தான் இந்த உலகத்துல தனியா உயிரோடு இருப்பீங்க, நீங்க 3 பேர் மனசு வச்சீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க தான் உங்களுக்குள்ள சூஸ் பண்ணிக்கணும், நாங்க யாரும் உங்களை சூஸ் பண்ண முடியாது, கடைசியா முடிவு உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் இருந்துட்டு யாரு செத்தாலும் சரி நாங்கெல்லாம் எங்களை சூஸ் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா சொல்லிட்டான். அதுக்கு இவன் இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு வரும், ஒரே மாதிரியான கனவு, அந்த கனவுல இந்த உலகமே அழிகிற மாதிரி இருக்கும், எல்லா மக்களும் கதறிக்கிட்டே சாவறதை எங்க கண்ணிலேயே பார்த்துருக்கோம், நாங்க நம்புங்க நாங்க சொல்றத அப்படின்னு சொல்லி சொல்றான். கடைசியா உங்ககிட்ட ஒரு டைம் இப்ப கேட்டுக்கிறோம், நீங்க இப்ப சூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இவன். அதுக்கு இவங்க 2 பேர் இருந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டானுங்க. அப்புறம் தாங்க ஒரு சீன் நடக்குது. இந்த செம்பட்ட தலையா இருக்கானுங்க, அந்த கோடாரிய கையில வச்சுட்டு மெதுவா இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த பொண்ணு உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த பக்கம் திரும்புற மாதிரி இவங்க அப்பா மடியில உட்கார வச்சிடறா. அப்புறம் அந்த செம்பட்ட தலையா இருக்கானுங்க முட்டி போட்டு அவங்க முன்னாடி உட்கார்றான். உட்கார்ந்துட்டு பாக்கெட்ல இருந்து என்னமோ எடுக்கிறான் ஒயிட் கலர்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ்க்குங்க. அதை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னைய பாத்துக்கிட்டே இருங்க, வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா பாருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த மாஸ்க போடுறாங்க. இந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கும்போது குழந்தைகளோட அப்பாக்கள்ல ஒருத்தனுக்கு மட்டும் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது. இந்த செம்பட்டத்துல இருக்காங்க, இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மனித குலத்தோட ஒரு பகுதி அழிய போகுது அப்படிங்கிறான். அப்புறம் அவங்க கூட வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் கையில வச்சிருந்த வெப்பன்ஸை வச்சுட்டு இவன் தலையிலே ஒரே போடுறாங்க. இவன் அந்த இடத்துலயே சாகுறான். அப்புறம் இவனுங்க இருந்துட்டு பிளாஷ்பேக்கை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஷ்பேக்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க இருந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானுங்க. அப்புறம் ஒரு நர்ஸ் வந்துட்டு உங்க ஒய்ஃப் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருந்துட்டு என் ஒய்ஃப் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இவர் வந்து என் ஒய்ஃபோட தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு. அப்புறம் இன்னொரு நர்ஸ் வந்துட்டு
வந்துட்டு ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து இவங்க கையில கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அம்மா அப்பா 2 பேரும் இல்லாம குழந்தைய தரமாட்டாங்க. அதனாலதான் இவங்க இப்படி பொய் சொல்லி குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. இப்ப அப்புறமா இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்பதானே ஒருத்தனை போட்டு தள்ளினானுங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் பாடியை வந்து கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் தொடச்சு விட்டுறாங்க சுத்தமா. அப்புறம் இவன் வந்துட்டு டிவி ஆன் பண்றான். ஆன் பண்ணும்போது அந்த பொம்மை சேனல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த குழந்தைய பார்த்து என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சேனலை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இந்த குழந்தையோட அப்பா இருந்துட்டு இது ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பண்ணிக்கூட நீ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ஒரு சேனல்ல போடுறான். ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பத்தி அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஷோவை கட் பண்ணிட்டு ஏதோ முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஏதோ நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. இது எப்ப வேணா சுனாமியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இவன் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் நியூஸை ஃபுல்லா நீ கேளு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அதுக்கு அந்த நியூஸ்ல ஒரு தீவை காட்டுறாங்க. அந்த தீவுல ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுனாமி தூரத்துல இருந்து வருதுங்க. அதை ஒருத்த வீடியோ எடுத்து நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்கான் போல. பயங்கரமான ஒரு சுனாமி வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் இவன் இருக்கா இல்லைங்க இவங்க கிட்ட எல்லாம் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீங்க கண்டிப்பா நாளைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். நீங்க மட்டும் முடிவு எடுக்கலாம். இந்த டிவில பாத்தீங்களா இதே மாதிரிதான் இந்த உலகமே அழிய போகுது. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவர் இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்டா டே அதுக்கும் நாங்க முடிவு எடுக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட கேட்கறான். அவன் இருந்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிட்டான் போல. அப்புறம் இவன் இருந்துட்டு பிளாஷ்பேக்கு போயிட்டாங்க. பிளாஷ்பேக்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவன் இருந்துட்டு கார்ல எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இங்கிலீஷ் சாங்க ப்ளே பண்ணி விடுறாங்க. ப்ளே பண்ணி விட்டோன்னா இவங்க எல்லாம் ஒரே குஷியாயிடுறாங்க. இது இவங்க ஃபேமிலி சாங் போல. எல்லாருமே பாடிக்கிட்டே போறாங்க அந்த இடம் வர வரைக்கும். அப்புறம் கடைசியா அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடம் வாங்கியிருக்கான். வீக்கெண்ட்ல கொஞ்சம் நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த இடத்துல தாங்க இவங்க இப்ப இருக்காங்க. அப்புறமா இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல அதுக்காக கட்டு போடுறதுக்காக இந்த பொண்ணு வந்துட்டு இவனை தனியா கூட்டி வந்திருக்கா. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னு சொன்னோம்ல அந்த கனவு ஸ்டார்டிங்ல நானும் நம்பல. அப்புறமா தான் நாங்க எல்லாம் மீட் பண்ணப்ப நான் கனவுல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோமோ அதே கலர்ல தான் நாங்க எல்லாருமே போட்டிருந்தோம். இப்ப கனவுல நடந்த எல்லாமே ஒவ்வொன்னு நிஜமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்களும் கொஞ்சமாச்சு நம்புங்க இதை அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த பொண்ணு. அப்புறமா இவனை கூட்டிட்டு போய் வெளியே உட்கார வச்சிடறா. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கதவுல ஒரு கேப் மாதிரி இருக்கு. அது வழியா உள்ள போறா. அது எங்கேயோ ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு வெளியே ஓடி போயிட்டு ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் இவ இருந்துட்டு அப்படியே வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான் அலேக்கா. அப்புறம் இந்த குழந்தைய வீட்டுல வந்து விட்டுட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 1 யாரும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா தான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் செத்தால அவனை நான் ஆல்ரெடி ரியல் லைஃப்ல பாத்துருக்கேன். அவன் இருந்துட்டு இவனை கூட பாட்டில ஒரு டைம் மண்டையில அடிச்சுட்டு வந்துட்டான். நாங்க கூட அவனுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவன் மேல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேக்குறான். இவன் உடனே அதுக்கு இருந்துட்டு நாங்க சொல்றத கேளுங்க இந்த உலகமே ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. இந்த குழந்தை இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் நின்னுட்டு இருக்கு. அப்புறம் இவன் இருந்துட்டு நீங்க எல்லாம் ஒரு பைத்தியக்காரங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க எங்களை தயவு செய்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை ஆக்சுவலா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து அந்த கயிறை அறுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறமா இவன் இருந்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க. செகண்ட் ரவுண்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்றேன். நான் சொல்றத கொஞ்சமாச்சு நம்புங்க. இதெல்லாம் உண்மை. தயவு செய்து யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. என் பையன் உயிரோட எரிஞ்சு போற மாதிரி எனக்கு டெய்லி கனவு வருது. தயவு செய்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க. இவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க முடியாது என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு என் பையன் பேரு சார்லி அப்படின்னு சொல்லி சொல்றான். இவங்க இருந்துட்டு பின்னாடி ரெடியா போய் நின்னுக்கிட்டாங்க கதையை முடிக்கிறதுக்காண்டி. இந்த பொண்ணு முட்டி போட்டு மாஸ்க் எடுத்து தலையில மாட்ட ஆரம்பிச்சுட்டா. இவங்க இருந்துட்டு எவ்வளவு கத்தி பார்த்துட்டாங்க தயவு செய்து இதெல்லாம் நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க இருந்துட்டு நிறுத்துற மாதிரி தெரியல. அவ்வளவுதாங்க அந்த பொண்ணோட தலையில அடி அடி நடிச்சு சோழியை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் இவன் இருந்துட்டு வழக்கம்போல அந்த பொண்ணோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு வேற இடத்துல போட்டான். அப்புறம் வந்து நியூஸ் சேனல்ல போடுறான். அப்புறம் நியூஸ் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வைரஸ் தாக்கிட்டு குழந்தைங்க பெரியவங்கன்ட்டு எல்லாரும் கொத்து கொத்தா சாகுறாங்க அப்படின்ட்டு நியூஸ்ல போடுறானுங்க. அப்புறமா அந்த குழந்தையோட அப்பாக்கள்ல ஒருத்தன் வந்துட்டு இன்னொருத்தன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் இருக்காங்க இவன் வந்துட்டு எங்க பார்த்த யாரை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை சாவடிச்சிங்களே அப்போ ஒரு லைட் தெரிஞ்சது அந்த லைட்ல நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இவர் இருந்துட்டு நீ இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. இந்த நியூஸ்ல வர்ற சுனாமி இந்த நோய் எல்லாமே இவங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச நியூஸ். இதை நம்மளுக்கு போட்டு இவங்க ஏமாத்துறானுங்க. இவங்க சொல்றதை நீ தயவு செய்து நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்றான். இவர் இருந்துட்டு அந்த குழந்தைக்கு சிக்னல் கொடுக்கவும் அந்த குழந்தை இருந்துட்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு கார்ட்டூன்
ஒன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவனும் கட்டை அவுத்துட்டு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவன்கிட்ட சண்டைக்கு போறான். இவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் நைஸா வீட்டை விட்டு வெளியே வந்து காரை திறக்க ஆரம்பிச்சிட்டான். பின்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு தப்பிக்க வாடா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கால்லயே அந்த கோடாரி வச்சு ஒரே அடியா அடிச்சிடறா. அப்புறம் இவன் கண்ணில் எடுத்து மண்ணை போட்டுட்டு காருக்குள்ள ஏறிறான். அப்புறம் துப்பாக்கி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டான். தேடிட்டு கடைசியா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். துப்பாக்கியில வேற புல்லட்டே இல்ல. அதனால இவன் வந்துட்டு ஒரு புல்லட்டா எடுத்து லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கார் கண்ணாடி எடுத்து உடைச்சிடறா. கார் கண்ணாடி உடைச்சிட்டு அந்த கோடாரி மாதிரி ஒண்ணு இருக்குல்லைங்க, அதை வச்சு வயிற்றுலயே குத்துறான். வெளியே வா அப்படின்ட்டு. அதுக்குள்ள இவன் துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணிட்டு எங்கேயோ பார்த்து சுடுறான் காருக்குள்ளேயே. அப்புறம் இவன் பயந்துக்கிறா. ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடிரு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்றான் இவன். அப்புறமா இவன் உளுந்தடிச்சு பயந்துக்கிட்டு ஓடிடுறா. இவங்க காரில் இருக்கிற எல்லா டயரையுமே பஞ்சர் பண்ணி விட்டுட்டாங்க தப்பிச்சு ஓடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் இவன் துப்பாக்கி எடுத்து போயிட்டு உள்ள அந்த மொட்டையனை போய் மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இந்த மொட்டையனை மிரட்டிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு எங்கேயோ இருந்துட்டு கத்திக்கிட்டே ஓடி வரா. இவன் இருந்துட்டு பொறுமை ஒரு அளவுக்கு தான் தோழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வயிற்றுலயே சுடுறாங்க துப்பாக்கியை வச்சு. அங்கேயே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்து செத்துறா. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் பிளாஷ்பேக் போயிட்டானுங்க இவனுங்க. பிளாஷ்பேக்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் டைமா. இவங்க 2 பேருமே பார்ல தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு அப்படிதான்டா நாங்க பேசுவோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படிங்கிறான். அவனும் கம்முன்னு போயிட்டாங்க. போனவன் கம்முன்னு இல்லாம திருப்பி வந்து ஒரு கிளாஸ் எடுத்து மண்டையிலே போடுறாங்க ஒரே போடா. கொஞ்ச நாள் கழிச்சு இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா தான் ஒன்று முடிவு பண்றான், கிக் பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிறான். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா தேவைப்படுங்கிறதுக்காண்டி ஒரு கன் ஒன்று வாங்கி வச்சுக்கிறான். அந்த கன்னை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். அப்புறமா இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா இவனுக்கு பண்ணுவானுங்களே அந்த மாதிரி இந்த பொண்ணு தலையில மாஸ்க மாட்டி விட்டுறான். மாட்டி விட்டு நீங்க யாராவது சூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் மறுபடியும். அதுக்கு வந்துட்டு நான் தான் எத்தனை டைம் சொல்றது அதெல்லாம் சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் வந்துட்டு செத்து போன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு தலையில அடின்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த பொண்ணு பாடியை வழக்கம் போல எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுறான். அப்புறம் இவன் வந்துட்டு துப்பாக்கியை காட்டிட்டு அவனை மிரட்டுறான், எங்க விட்டு போயிரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்புறம் எதுவும் சத்தமே கேட்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வர்றாங்க அந்த ரூம்ல இருந்து. அப்புறம் ஒரு ரூம் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போய் இவன் செக் பண்றதுக்காக போய் பாக்குறான். திடீர்னு அவன் துணிக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு இவனை தள்ளி விட்டுட்டு துப்பாக்கியை பிடிங்கிடுறாங்க இவன் கையில இருந்து. அப்புறம் இவங்க அப்பாக்கள்ல ஒருத்தர் வந்துட்டு டிவி ஆன் பண்றாங்க. இவன் இருந்துட்டு ஏன்டா டிவி எல்லாம் ஆன் பண்ண, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபிளைட்டும் திடீர்னு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தம் இது வரைக்கும் 700 ஃபிளைட் இந்த மாதிரி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நியூஸ்ல. அப்புறம் இவன் வந்துட்டு நான் கனவுல ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்திருக்கேன்னு சொன்னதுக்கு நீங்க இதை நம்பலே இல்ல, நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்றான். இவன் டிவி முன்னாடி போயிட்டு இவன் என்ன சொல்றானோ அதையே அந்த நியூஸ்லயுமே சொல்றாங்க அந்த லேடி ரிப்போர்ட்டரும். இவன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் போயிட்டு டிவியே உடைச்சிடறான். நீ இதெல்லாம் எப்படி பண்றீங்க, ரெக்கார்ட் பண்ணி தானே போட்டு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் இருந்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அப்புறம் ஒரு சேர்ல உட்காந்துட்டு கையில எடுத்து ஒரு கத்தியை வச்சுக்கிறான். வச்சுட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க சூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீங்களே நினைச்சாலும் தடுக்கவே முடியாது இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்றான் இவன். அப்புறம் இவன் இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ அந்த மர வீட்டுல போய் ஒளிஞ்சிரு, நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த குழந்தை போனதுக்கு அப்புறம் இந்த மொட்டை என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு யாரையாவது சூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்கறான். அவங்க வழக்கம் போல எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கவும் இவர் இருந்துட்டு அவன் கழுத்தையே எடுத்துக்கிட்டு அங்கேயே செத்துறான். அப்புறம் இவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இப்ப அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு இவர் இருந்துட்டு எல்லாரும் செத்துட்டு போறாங்க, நம்ம 3 பேர் மட்டும் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி எல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ நல்லா யோசிச்சு பாரு, அவங்க 4 பேரும் வந்துட்டு நம்மள ஒரு டைம் கூட எதுவுமே பண்ணல, அவங்க நினைச்சா நம்ம அப்பயே கொண்டு இருக்கலாம், ஆனா அவங்க ஏன் அதை பண்ணல, அதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் இருந்துட்டு சரி நீ என்ன கொன்று நான் செத்துறேன் அப்படிங்கிறான். அதுக்கு இவர் இருந்துட்டு நான் ஒரு லைட்ல ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னல, அது யார் தெரியுமா அப்படின்ட்டு கேட்கறான். அது நீ தான், நீ வயசானதுக்கு அப்புறம் நீயும் நம்ம பொண்ணு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவன் இருந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு கொல்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா உலக அழியிறது ஆட்டோமேட்டிக்கா நின்றுடுச்சுங்க, எல்லாமே பழையபடிக்கு திரும்பிருச்சு. அப்புறம் இவர் இருந்துட்டு அந்த குழந்தைய பாக்குறதுக்காக மர வீட்டுக்கு போறான். போயிட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பழையபடிக்கு திரும்பிருச்சு, வாமா போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா நமக்காக ஒரு உயிரையே தியாகம் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு கேட்குறா. இதை கேட்ட உடனே இவனுக்கே சோகம் தாங்க முடியாம அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். இவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க இல்லைங்க, அந்த வீடு வந்துட்டு நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் அதை வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் இருக்கு. அந்த கார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்த கார் தான். அதில் ஏறி இவங்க பாட்டுக்கு கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே வண்டியை நிறுத்துறாங்க. ஏதாவது
ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுக்கப்புறம் அங்கேயும் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை எல்லாம் நின்றுச்சு, இல்லைன்னா எத்தனை உயிர் போயிருக்குமோ தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட பேஷண்ட்டை வைக்கிறது கூட இடம் இல்லை, ஏன்னா எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலில் இருந்த எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க குழந்தையும் இருந்துட்டு காரில் ஏறிட்டு கிளம்பலான்ட்டு ஏறுறாங்க. அப்புறம் எஃப்எம் ஆன் பண்ணுறான் நம்ம ஹீரோ. அப்போ திடீர்னு அவங்க ஃபேமிலி சாங் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அதை ஆஃப் பண்ணிட்டான். அந்த குழந்தை இவனையே பார்த்துக்கிட்டு எஃப்எம் ஆன் பண்ணுது அந்த பாட்டை கேட்கறதுக்காண்டி. சரி இவன் சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருந்துட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிருச்சுங்க. அப்புறம் இவன் இருந்துட்டு லைஃப்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை போடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தையும் அவனும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படம் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பத்தி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல சந்திப்போம். பாய் பாய்.